இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான செய்தி என்ன அப்படின்னா மகாராஷ்டிராவில் பாஜக வரலாற்று சாதனை நிகழ்த்தியுள்ளது. 220 இடம் அப்படிங்கிறது நமக்கு தேவை எவ்வளவு அப்படின்னு பார்த்தா, மெஜாரிட்டிக்கு தேவை எவ்வளவு அப்படின்னு பார்த்தா 145 தான். மற்றும் போட்டி இட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 149 இடத்துல போட்டியிட்ட பாஜக வந்து மகாராஷ்டிராவில் 127 இடத்துல முன்னிலை வகித்து இப்ப போயிட்டு இருக்கு. காங்கிரஸ் கூட்டணி அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா மொத்தத்துல 57 இடங்கள்ல முன்னிலை வகித்து வந்துட்டு இருக்காங்க. 288 இடங்கள் உள்ள ஒரு மாநிலத்துல ஒரு பெரிய தேசிய கட்சி, ஆளுங்கட்சியா இருந்த கட்சி கழுத தேஞ்சி கட்டரம்பாயி அப்புறம் இப்ப சிற்றரும்பாயி வெறும் 18 இடங்கள்ல லீடிங். அது என்ன இறுதி முடிவு அறிவிக்கப்படும் போது இன்னும் இதுல என்ன மாற்றம் இருக்குன்னு தெரியல. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான செய்தி என்ன அப்படின்னா மகாராஷ்டிராவில் பாஜக வரலாற்று சாதனை நிகழ்த்தியுள்ளது. இதுவரைக்கும் வரலாற்றில் இடம்பெறாத அளவுக்கு பாஜக அணி வந்து அதிகமான இடங்களில் வெற்றி பெற்றிருக்கு. இதுதான் வந்து முக்கியமான ஒரு செய்தி. அதே சமயத்தில் வந்து ஜார்க்கண்டில் வந்து ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா ஆட்சி, அதாவது ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா காங்கிரஸ் அந்த கூட்டணி வந்து ஆட்சியை தக்க வச்சுருக்காங்க. இந்த ரெண்டு விஷயம் தான் நம்ம இந்த சுருக்கமாக நம்ம ஒரு அப்டேட் மட்டும் கொடுத்துடலாம்னு நினைக்கிறேன். சரி, இந்த ரெண்டு செய்தியும் கொஞ்சம் சுருக்கமாக நம்ம பார்க்கலாம். மகாராஷ்டிராவுக்கு வாங்க. மகாராஷ்டிராவில் வந்து மொத்தம் இடம் வந்து 288. மொத்த இடங்கள் வந்து 288. இதுக்கு 145 சீட்டு வந்து எந்த அணி வெற்றி பெறுதோ இல்லை எந்த கட்சி வெற்றி பெறுதோ அது வந்து ஆட்சியை பிடிக்குங்கிறது நிலவரம். இதில் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக கிடைச்ச தகவல் படி இன்னும் முழுக்க அறிவிக்கலை. நாம் வந்து ஒரு 12:30 மணி நிலவரம்னு நீங்கள் எடுத்துடுங்க. பகல் 12:30 மணி நிலவரப்படி என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ உங்களுக்கு சொல்கிறோம். இதில் சின்ன சின்ன மாற்றங்கள் வரலாம், பெரிய அளவில் மாற்றம் வராது. ஏன்னா இப்போ வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்னு சொல்லக்கூடிய பாஜக அணிக்கு வந்து இந்த நேரத்தின் நிலவரப்படி 220 இடங்கள்ல வந்து லீடிங்கில் அவங்க போயிட்டு இருக்காங்க முன்னணியில். 220 இடம் அப்படிங்கிறது நமக்கு தேவை எவ்வளவு அப்படின்னு பார்த்தா, மெஜாரிட்டிக்கு தேவை எவ்வளவு அப்படின்னு பார்த்தா 145 தான். அப்போ அதுக்கு வந்து ரொம்ப தாண்டி எங்கேயோ எல்லையை தாண்டி போயிட்டாங்க. அதில் என்ன வந்து எப்படி பார்த்தாலும் நீங்கள் வந்து 1-2 சீட்டு குறைஞ்சா கூட கண்டிப்பாக 215 அதுக்கு மேற்பட்ட இடங்கள்ல தான் வெற்றி இறுதி ரிசல்ட் வரும்போது பாஜக அணி வந்து வெற்றி பெற்றிருக்கோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதில் பாஜக வந்து 127 இடங்கள்ல வந்து முன்னிலை வகித்து போயிட்டே இருக்கு. 127 மற்றும் போட்டி இட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 149 இடத்துல போட்டியிட்ட பாஜக வந்து மகாராஷ்டிராவில் 127 இடத்துல முன்னிலை வகித்து இப்போ போயிட்டு இருக்கு. அதே மாதிரி பாஜக அணியில் உள்ள சிண்டே தலைமையிலான, அதுதான் ஒரிஜினலான சிவசேனா, அங்கீகரிக்கப்பட்ட சிவசேனா, அந்த கட்சி வந்து 81 இடங்கள்ல போட்டியிட்டது. இப்போ வந்து அது 56 இடங்கள்ல வந்து லீடிங்ல முன்னணியில் போயிட்டு இருக்கு. இன்னொரு முக்கியமான கட்சி பாஜக அணியில வந்து திரு அஜித் பவார் அவர்கள் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ். இதுல நீங்க முக்கியமா ஒரு விஷயத்தை நீங்க பார்க்கணும். இவர் வந்து யார் அப்படின்னா சரத் பவாருடைய மருமகன். சரத் பவாருடைய தேசியவாத காங்கிரஸை உடைச்சி தனியாக வந்தவர் தான் இவர். அதனால அது ஒரு சின்ன பாயிண்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுடுங்க. அங்கே உள்ள அரசியல் சூழ்நிலை இதுதான். அவர் வந்து 59 இடங்கள்ல வந்து அந்த அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் வந்து போட்டியிட்டது. அதில் 36 இடங்கள்ல வந்து அவங்க லீடிங்ல முன்னிலையில் அவங்க போயிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் கூட்டணி அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா மொத்தத்தில் 57 இடங்கள்ல காங்கிரஸ் கூட்டணி மொத்தத்தில் 57 இடங்கள்ல தான் வந்து முன்னிலை வகித்து வந்துட்டு இருக்காங்க. அதுல காங்கிரஸ் வந்து 101 இடங்கள்ல அவங்க போட்டியிட்டாங்க. அதுல வந்து லீடிங், அதாவது முன்னிலை அப்படின்னு பாத்தீங்கன்னா 18 இடத்துல தான் முன்னிலை. ஒரு சமயத்துல மகாராஷ்டிராவில் ஆளுங்கட்சி காங்கிரஸ், நம்புங்கள். அதனுடைய பரிதாபமான நிலைமையை பார்த்துடுங்க. 18 இடங்கள்ல தான், எத்தனை இடத்துக்கு? 288 இடங்கள் உள்ள ஒரு மாநிலத்துல ஒரு பெரிய தேசிய கட்சி, ஆளுங்கட்சியா இருந்த கட்சி கழுத தேஞ்சி கட்டரம்பாயி அப்புறம் இப்ப சிற்றரும்பாயி வெறும் 18 இடங்கள்ல லீடிங். அது என்ன இறுதி முடிவு அறிவிக்கப்படும் போது இன்னும் இதுல என்ன மாற்றம் இருக்குன்னு தெரியல. அதே மாதிரி வந்து பால் தாக்கரே அவருடைய மகன் உத்தவ் தாக்கரே தலைமையிலான கட்சி பால் தாக்கரேனுடைய கொள்கை, அதனுடைய சித்தாந்தம் அனைத்துக்கும் எதிராக தேசியவாதம், தேசிய இந்துத்துவா இதெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு அப்படியே போய் நான் வந்து செக்குலர் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. அவருடைய கட்சி போட்டியிட்ட இடம் வந்து 95. உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா கட்சி போட்டியிட்டது 95 இடம். இப்போ அது அப்படியே வந்து ஒரு
18 இடத்துல முன்னிலையில இருக்கு. 18. அது எப்படி காங்கிரஸ் 18, அதே மாதிரி இவங்களும் ஒரு 18 இடத்துல இருக்காங்க. இவங்க எல்லாத்தையும் உள்ளடக்கி நாங்க ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போறோம்னு நின்னது பழம்பெரும் காங்கிரஸ் தலைவர் சரத் பவார் அவர்கள். அவருடைய கட்சி அவருடைய தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் 86 இடங்கள்ல போட்டியிட்டது. அது இப்போ 15 இடங்கள்ல சுருங்கி போய் இருக்கு. 15 இடங்கள்ல முன்னிலையில இப்ப இருக்கு. இறுதி முடிவு வரும்போது 1-2 கூட குறையலாம். இது நிலவரம். இதுல 2-3 விஷயத்தை நம்ம பார்க்கணும். ஒண்ணு அஜித் பவார் தலைமையிலான, அதாவது சரத் பவார் அவர்களுடைய மருமகன் இருக்காருல்ல, அவர் தான் தேசியவாத காங்கிரஸ் அவருடைய தலைமையிலான தேசியவாத காங்கிரஸை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். சரத் பவார் அவர்களை நிராகரித்து விட்டார்கள்ங்கிறத ஒரு பாயிண்ட் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி சிவசேனாவை பொறுத்த வரைக்கும் ஷிண்டே தலைமையிலான சிவசேனாவை தான் மக்கள் அங்கீகரிச்சிருக்காங்க. அதே சமயத்தில் பால் தாக்கரேயினுடைய மகன் உத்தவ் தாக்கரே, அவருடைய மகன் ஆதித்யா தாக்கரே, இவங்களெல்லாம் மக்கள் நிராகரிச்சிட்டாங்க அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கலாம். இதை விட கொடுமை என்னன்னா, அதாவது பால் தாக்கரேனுடைய பேரன் ஆதித்யா தாக்கரே இருக்காரு பாத்தீங்களா, அவர் ஓர்லி அப்படிங்கிற தொகுதியில இப்போ பின்னடைவை சந்திச்சுட்டு இருக்காரு. யாருகிட்ட அப்படின்னா ஷிண்டே இருக்காரு பாத்தீங்க, அவருடைய தலைமையிலான சிவசேனா கட்சி வேட்பாளர்கிட்ட அவங்க பின்னடைவை சந்திச்சு போயிட்டு இருக்காரு. அநேகமா அவர் தோத்து போயிடுவார்னு சொல்றாங்க. சரி, எதுவோ நடக்கட்டும். அந்த சூழ்நிலை எப்படி போகுதுன்னு பார்த்துருங்க. அதே மாதிரி இங்கே ஒரு பேரன் இருக்கார், உதயநிதி. அங்க எப்படி ஆதித்ய தாக்கரேன்னு இருக்காரு, அதே மாதிரி இங்க உதயநிதி சின்னமேளம்னு ஒருத்தர் இருக்காரு. இவருக்கு வரக்கூடிய தேர்தலில் என்ன ஆகுன்னு தெரியல, பார்ப்போம். இப்போ இன்னும் சில தகவல்களை இந்த இடத்துல நம்ம பதிவு பண்ணோம். 2019 இதுக்கு முன்னாடி நடந்த சட்டமன்ற தேர்தல் 2019. அந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா அப்பவும் பாஜக தான் பெரிய அதிகமான தொகுதிகளில் வெற்றி பெற்ற கட்சி பாஜக தான். 105 இடங்களோட பாஜக தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது இருந்தது. அப்போ கூட்டணியில யாரு இருந்தாங்க அப்படின்னா சிவசேனா கூட்டணியில இருந்துச்சு. அதாவது சிவசேனா எந்த சேதாரமும் இல்லாம பால் தாக்கரே அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த சிவசேனா அப்படியே தொடர்ந்து பாஜக அணியில இருந்து அது ஒரு இயற்கையான கூட்டணி. எல்லாமே தேசியவாதம், 2 கட்சியுமே இந்துத்துவ இதை முன்னிலைப்படுத்தி போகக்கூடிய கட்சியாக இருந்தது. அதுக்கு அந்த கட்சி கூட்டணியில் நின்று 56 இடங்கள்ல அவங்க வெற்றி பெற்றாங்க. அஜித் பவார் இப்ப இருக்காரு பாத்தீங்களா, இவரு காங்கிரஸ். அஜித் பவார்னா அதாவது சரத் பவார் அவங்களுடைய அந்த தேசியவாத காங்கிரஸ் 54 இடங்கள்ல அவங்க வெற்றி பெற்றிருந்தாங்க. காங்கிரஸ் 44 இடத்துல வெற்றி பெற்றிருந்தாங்க. இது 2019 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள நிலவரம். என்ன வேலை பார்த்தாங்க அப்படின்னா, காங்கிரஸ் இந்த சரத் பவார் எல்லாரும் சேர்ந்து ஒரு வேண்டாத வேலையை பார்த்தாங்க. என்ன பண்ணாங்கன்னா, நீங்க 105 இடத்துல வெற்றி பெற்றது யாரு? பாஜக. அப்போ ஒரு கூட்டணியில 105 இடத்துல தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி 105 இடத்துல அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. பாஜக முதலமைச்சர் பாஜக அணியில கொடுக்கறது தான் நியாயம், அப்படிதானே? அதே மாதிரி அதுல 2வது இடத்துல கூட்டணி கட்சியாக இருந்த சிவசேனா 56 இடத்துல வெற்றி பெற்றிருக்கு. தேவை 145. இப்போ 145க்கு தேவை இருக்க இல்லையோ, கூட்டணியில ஏற்கனவே இருந்துட்டீங்க. அதுல பாஜக எப்பவுமே அந்த பெருந்தன்மையா நடக்கக்கூடியவங்க தான். அப்போ உங்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி வாங்கி நீங்க அந்த ஆட்சியை நீங்க தொடர்ந்து இருந்தீங்கன்னா இந்த 5 வருஷமும் கரெக்டா வந்திருப்பீங்க. இப்ப கூட அதே மாதிரி ஒரு நாகரிகமான ஒரு அரசியல் முன்னெடுக்கப்பட்டிருக்கும், அப்படித்தானே? ஒரு பெருந்தன்மையான அரசியலா இருந்திருக்கும். பாஜக எல்லா இடமும் பெருந்தன்மையா தான் இருக்கும். நீங்க ஊபியில இதுக்கு முன்னாடி வாஜ்பாய் காலத்துல பாத்தீங்க அப்படின்னா மாயாவதி அவர்களை நீங்க 2 வருஷம் நாங்க 2 வருஷம் இருக்கும்னு சொல்லிட்டு அங்க பண்ணா. கடைசியில் அது 2 வருஷம் அவங்க அந்த அம்மா முழுமையான ஆட்சியை முடிச்சுக்கிட்டு அப்படியே முதுகுல ஏறி ஒரு மிதிச்சுட்டு அது போயிட்டு. காஷ்மீர்ல இதே மாதிரி முகபூமா முக்தி இதே வேலையை தான் பார்த்தாங்க. கர்நாடகத்திலும் இதே மாதிரி தான் நடந்துச்சு சம்பவம். அதுக்கு பிறகு அது இப்ப வேற மாதிரி வந்திருக்குன்னு வச்சிருங்க. அங்க நம்ம குமாரசாமி தேவகவுடா அவருடைய பையனும் இதே மாதிரி முதலமைச்சரெல்லாம் இருந்தாரு. அப்புறம் பின்னாடி முதுகுல குத்திட்டு போனாரு. அப்புறம் பழையபடி இப்ப திருந்தி வந்திருக்காரு. சரி, இருக்கட்டும். இது நிலவரம். ஆனா இந்த 3 சம்பவத்துல நீங்க பாத்தீங்கன்னா பாஜக பெருந்தன்மையான ஒரு இதுல தான் இருந்துச்சு. அவங்க நேர்மையான ஒரு அரசியலை தான் முன்னெடுத்தாங்க. மகாராஷ்டிராவிலையும் நேர்மையான அரசியலை முன்னெடுத்து அந்த மனிதர் இருக்காரு பாத்தீங்களா, என்ன இருந்தாலும் ஒரு இந்துத்துவ சிங்கம் பால் தாக்கரே, அவர்களுடைய மரியாதையெல்லாம் பின்பற்றி அவருடைய வழித்தோன்றல் அப்படிங்கிறனால உத்தவ் தாக்கரே இருந்தாலும் சரி தான், இல்லைன்னா அவருக்கு பையனா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் நல்ல மரியாதை கொடுத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. அமித்ஷா அவர்கள் நல்ல மரியாதை கொடுத்தாங்க. ஆனா இவங்க மரியாதையை காப்பாற்றவில்லை. விளைவு என்னாச்சுது? அப்படியே அதே சிவசேனாவை மக்களும் ஏத்துக்கலையே. இப்போ அதை உடைச்சாங்கன்னு தான் நீங்க எடுத்துக்கிடுங்களா? உடைச்சாங்க. அரசியல் நீங்க தானே கத்துக் கொடுக்குறீங்க. நீங்க எதிராளி என்ன மாதிரி நீங்க ஆயுதத்தை எடுக்கணும் நம்ம கத்துக் கொடுக்கறதே அவங்க தானே கத்துக் கொடுத்தாங்க. நீங்க பெருந்தன்மையான அவங்க என்னெல்லாம் பண்ணாங்களோ அதை நீங்க நிராகரிச்சீங்க, உதாசீனப்படுத்தினீங்க.
அப்படியே வந்து உங்க கட்சி ரெண்டா உடைஞ்சது. விளைவு என்ன ஆகி போச்சுது? இதுக்கு அதை மாதிரி நீங்க வந்து இதை மாதிரி இந்த அணியிலிருந்து வெற்றி பெற்று அப்படியே ஜம்ப் பண்ணி எதிரணிக்கு போறது எவ்வளவு கேவலமான வேலை இது. எதிரணியில போய் நிக்கிறது சரியா இது? ஏதோ சூழ்நிலையில ரெண்டு கட்சி, காங்கிரஸ் ஒன்று இருக்குது, பாஜக அந்த பக்கம் பெரிய கட்சியா இருக்குது, அதுக்கு ஒரு ஏதோ ஒரு கட்சி இந்த கூட்டணியில அந்த கூட்டணி ஏதோ ஒரு கூட்டணி வெற்றி பெற்றுச்சு, அதுக்கு ஒரு 2 சீட்டு வந்து துண்டு விழுது, அதுக்கு 2 சுயேட்சை ஆதரிக்கிறாங்க. இல்லைன்னா இந்த அணியில இருந்ததுல 2 பேர் போய் அங்க அந்த மாதிரி ஆதரிச்சது தப்பு. இருந்தாலும் வந்து எது சின்னதா ஏத்துக்கலாம். அவங்க சிறு சிறு கட்சிகள், அதே மாதிரி ஒரு சின்ன சுயேட்சைகள் இவங்க வந்து ஆதரிக்கிறாங்க. ஏதோ 2ல ஏதோ ஒரு கட்சி ஆதரிச்சாங்க அப்படின்னா இது கடந்த காலத்துல நம்ம பார்ப்போம். அதை பெரிய தவறா நமக்கு தெரியல. ஆனா ஒரு கூட்டணியில இருந்து நீங்க தேர்தலை சந்திச்சு மக்கள்கிட்ட வந்து ஓட்டு வாங்கி வெற்றி பெற்ற பிறகு அப்படியே இன்னொரு எதிர் கூட்டணிக்கு போறதுங்கிறது எவ்வளவு அயோக்கியத்தனம். அதுக்கு தான் இப்ப குஜராத்ல சரியான சம்மட்டி அடி கொடுத்துருக்காங்க. அப்படிதான் மகாராஷ்டிராவில் மக்கள் சரியான சம்மட்டி அடி கொடுத்துருக்காங்க. இந்த சந்தர்ப்பவாத அரசியல் இருக்கு பாத்தீங்களா, அதை போட்டு துவைச்சு எடுத்துட்டாங்க. எடுத்து இந்த வாட்டி காலி பண்ணிட்டாங்க பாருங்க. அதாவது பால் தாக்கரேனுடைய வாரிசை நிராகரிச்சுட்டாங்க. சிவசேனா பால் தாக்கரேனுடைய வாரிசு பேரனை இன்னைக்கு தோக்கடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட அதை நோக்கி அவர் போயிட்டு இருக்கார். வெற்றி பெறட்டும், நம்ம வாழ்த்து சொல்லிடுவோம். என்ன இருந்தாலும் பால் தாக்கரேனுடைய பேரை அவர் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் கடைசியில் வெற்றி பெற்றார்னா சந்தோஷப்பட்டுருவோம். ஆனா உண்மையிலேயே வந்து மக்கள் அந்த அளவுக்கு உங்களை அதே தொகுதியில வந்து சிண்டையினுடைய வேட்பாளர் அவர் தான் ஒரிஜினல் சிவசேனான்னு ஏத்துக்கிட்டாங்கல்ல. அப்ப நீங்களுடைய நடவடிக்கை, நீங்க எந்த அளவுக்கு அங்க இருக்கக்கூடிய இந்துக்கார மனசுல இருந்து வெளியேறிட்டீங்கிறத இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும்.